புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் படங்களில் தொடர்ந்து ஆஸ்தான புகைப்பட கலைஞராக பணியாற்றி வந்தவர் நாகராஜ ராவ். எம்ஜிஆர் வளர்ந்து வந்த காலகட்டத்திலிருந்து இவரும் சினிமாவில் பணியாற்றி வந்தவர் என்பதால் கொஞ்சம் சீனியர் என்று கூட சொல்லலாம். இவர் பல படங்களில் பிஸியாக பணியாற்றியதால் பல நேரங்களில் எம்ஜிஆரின் படங்களுக்கு தன்னுடைய உறவுக்கார பையனான சங்கர் ராவ் என்பவரை அனுப்பி வைப்பது வழக்கம். அந்த சங்கர் ராவ் எம்ஜிஆருடன் ரொம்பவே இணக்கமாக அவரது குணமறிந்து நடந்து கொண்டதால் நாகராஜ ராவ் பற்றி பெரிதாக தேடாமல் சங்கர் ராவை வைத்தே படப்பிடிப்பு தளத்தில் புகைப்படங்களை எம்ஜிஆர் எடுத்துக்கொள்வார். அப்படி உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து வெளிநாட்டிலிருந்து சென்னைக்கு வந்த மறுவாரமே ராமன் தேடிய சீதை ஷூட்டிங்கிற்காக காஷ்மீர் கிளம்பி சென்றார் எம்ஜிஆர். காஷ்மீரில் 20 நாட்கள் தங்கி படப்பிடிப்பை நடத்தினார்கள். அப்போது உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக வெளிநாட்டில் எடுத்த புகைப்படங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் எம்ஜிஆர். ஏனென்றால் அது எம்ஜிஆரை டைரக்ஷன் செய்த படம் இல்லையா? அதனால் சங்கர் ராவை அழைத்து உன்னுடைய மாமாவிடம் போன் செய்து நாம் வருவதற்குள் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக எடுத்த புகைப்படங்கள் எல்லாவற்றையும் பிரிண்ட் போட்டு வைக்க சொல் என்று கோரினார். உடனே மாமாவிற்கு போன் செய்து பேசினார் சங்கர். ஆனால் நாகராஜ ராவோ 5000 ரூபாய் இருந்தால்தான் அனைத்தையும் பிரிண்ட் போட முடியும் என்று சொன்னார். உடனே கோபமான சங்கர், எம்ஜிஆர் பிரிண்ட் போட சொல்கிறார், நீங்க என்ன மாமா இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு நான் என்ன பண்ண முடியும், பிரிண்ட் போடணும்னா பேப்பர் வாங்கணும், பேப்பர் வாங்க என்கிட்ட காசு இல்லை என்று கராராக சொல்லிவிட்டார் நாகராஜ ராவ். முடிவா என்ன சொல்றீங்க, நான் அவர்கிட்ட போய் என்ன சொல்றது என்று சங்கர் கேட்க, நான் சொன்னதை அப்படியே போய் சொல்லு என்று கூறியுள்ளார் நாகராஜ ராவ். சினிமாவை பொறுத்தவரை என்னதான் தொழில்நுட்ப கலைஞர்கள் எம்ஜிஆரின் அபிமானியாக இருந்தாலும் சில பேர் தங்கள் தொழிலில் பணம்தான் பிரதானம் என்று இருப்பார்கள். அது எம்ஜிஆர் படம் என்றாலும் சரி, சிவாஜி படம் என்றாலும் சரி, பணம்தான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு நபர்தான் நாகராஜ ராவ். இந்த தகவலை எம்ஜிஆரிடம் சங்கர் வந்து கூறியதும் உடனே எம்ஜிஆருக்கு கோபம் வந்துவிட்டது. வராதா பின்னே. உடனடியாக சென்னையில் உள்ள சத்யா ஸ்டுடியோவுக்கு போன் செய்த எம்ஜிஆர் அங்கே நிர்வாக இயக்குநராக இருந்த குஞ்சப்பனிடம் பேசி உடனடியாக 5000 ரூபாயை கொண்டு போய் இப்போதே நாகராஜ ராவிடம் கொடுத்துவிட்டு வா என்று கூறினார். அதைத் தொடர்ந்து 5000 ரூபாய் படம் உடனடியாக நாகராஜனின் வீட்டிற்கு கொண்டு சென்று கொடுக்கப்பட்டது. காஷ்மீரிலிருந்து படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு சென்னை விமான நிலையத்திற்கு வந்த எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா? மற்ற எல்லோரையும் அனுப்பிவிட்டு சங்கரை மட்டும் அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு கூட செல்லாமல் நேராக காரை நாகராஜனின் வீட்டிற்கு விட சொன்னார். சங்கரும் டிரைவரும் கூட அதிர்ந்து போனார்கள். ஆமாம், எம்ஜிஆருக்கு அந்த அளவுக்கு கோபம் இருந்தது. கீழ்ப்பாக்கத்தில் இருந்த நாகராஜராவின் வீட்டிற்கு வந்ததும் நான் வந்திருக்கிற விஷயத்தை சொல்லி மாமாவை வர சொல் என்று சங்கரை அனுப்பி வைத்து காரிலேயே உட்கார்ந்து கொண்டார். எம்ஜிஆர் வந்த தகவலை கேட்டு பதறி போய் சட்டை கூட போடாமல் ஓடி வந்த நாகராஜ ராவ், என்ன ஆச்சு சார், எதுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேனே என்று பவ்யம் காட்டினார். உடனே எம்ஜிஆர் குறையாத கோபத்துடன், என்ன முதலாளி பிரிண்ட் ரெடி ஆயிடுச்சா என்று கேட்க கையை பிசைந்துள்ளார் நாகராஜ ராவ். இன்னும் பிரிண்ட் வேலை முடியல சார் என. ஏன், என்னாச்சு, நீங்க கேட்ட 5000 பணம் தான் கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்புறம் என்ன என்று கேட்க, பேப்பர் எல்லாம் வாங்கிட்டேன், ஃபிலிம் டெவலப் செய்து பிரிண்ட் போட வேண்டியதுதான் பாக்கி என்று கூறியதும் அவரை சில நொடிகள் பார்த்த எம்ஜிஆர் அதற்கு மேல் அவரை திட்ட விரும்பாமல், சரி மறுநாள் கொடுத்துருங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். தன்னிடமே இப்படி பணம் கேட்டு கராராக நடந்து கொண்ட போட்டோகிராஃபரிடம் எம்ஜிஆர் அமைதியாக நடந்து கொண்டதற்கு காரணம் நாகராஜ ராவிற்கு இருக்கும் வேலைப்பளு ஒரு பக்கம் என்பதுடன் இன்னொரு பக்கம் அவரும் ஒரு சீனியர் என்பதால் தான். அப்படிப்பட்ட நாகராஜ ராவுக்கு ஒரு அவமானம் நேர்ந்த போதுதான் எம்ஜிஆர் அவர் மீது எவ்வளவு மரியாதை வைத்திருந்தார் என்பதை தெரிந்து கொள்ளும் விதமாக ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் படம் உருவாவதற்கு 10 வருடங்களுக்கு முன்பே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த நீதிக்கு பின் பாசம் என்கிற படத்தில் புகைப்பட கலைஞராக பணியாற்றி வந்த நாகராஜ ராவ் அந்த படத்தில் வாங்க வாங்க கோபாலையா என்கிற ஒரு பாடல் காட்சி ஒரு நாள் படமாக்கப்பட்டு கொண்டிருந்தது. எம்ஜிஆரும் மற்ற டெக்னீஷியன்களும் படப்பிடிப்பு தளத்தில் பாடல் காட்சிக்காக தயாராகி கொண்டிருந்தார்கள். நாகராஜ ராவ் ஸ்டில் எடுப்பதற்காக ஆங்கிள் பார்த்து கொண்டிருந்தார். ஷூட்டிங் ஸ்பாட் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அப்போது மேக்கப் ரூமில் இருந்த கதாநாயகி சரோஜா தேவிக்கு அவரது அசிஸ்டன்ட் பொன்ராஜ் உதவியாக இருந்திருக்கிறார். அப்போது மேக்கப் போட்டதும் புகைப்படங்கள் எடுப்பதற்காக நாகராஜ ராவை கூப்பிடு என்று பொன்ராஜிடம் சொல்லி இருக்கிறார் சரோஜா தேவி. உடனே மேக்கப் ரூமிலிருந்து வேக வேகமாக வெளியே வந்த பொன்ராஜ் தூரத்தில் இருந்த போட்டோகிராஃபரை பார்த்து, நாகராஜ ராவ் அம்மா கூப்பிடுறாங்க, உடனே வாங்க என்று சத்தம் போட்டு கூறியுள்ளார். அவர் போட்ட சத்தத்தில் பட யூனிட் மொத்தமும் திரும்பி பார்த்திருக்கிறது. யார் இப்படி ஒருவர் படப்பிடிப்பு தளத்தில் சத்தம் போடுகிறார் என்று எம்ஜிஆரும் திரும்பி பார்த்துள்ளார். நாகராஜ ராவையும் பார்த்துவிட்டு படக்குழுவினரையும் எம்ஜிஆர் பார்த்துள்ளார்.
பிறகு என்ன நினைத்தாரோ விறுவிறுவென பொன்ராஜை நோக்கி நடந்துள்ளார். அவரது பார்வையிலும் நடையிலும் ஏதோ நடக்கப் போகிறது என்பது மட்டும் படக்குழுவினருக்கு தெரிந்தது. எதிர்பார்த்தது போலவே பொன்ராஜ் அருகில் சென்ற எம்ஜிஆர் அவரது கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். பொன்ராஜ் மட்டுமல்ல, இந்த சத்தம் கேட்டு வெளியே வந்த சரோஜாதேவியும் எம்ஜிஆர் எப்படி தனது உதவியாளரை அறை விட்டதை பார்த்து நடுங்கி போய்விட்டாராம். எம்ஜிஆர் பொன்ராஜிடம், அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், நாங்கள் யாருமே அவரை பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம், நீ பேரை சொல்லி அதுவும் மரியாதை இல்லாம கூப்பிடுற, முதல்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்க, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்க என்று கோபமாய் சொல்லிவிட்டு படப்பிடிப்பு பணிகளை மீண்டும் கவனிக்க சென்று விட்டாராம் எம்ஜிஆர். அதன் பிறகு சரோஜாதேவியின் உதவியாளர் அடுத்தடுத்த படங்களில் படப்பிடிப்பு தளத்திற்கு வரும்போது பெட்டி பாம்பாக அடங்கிவிட்டாராம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி பலதுகரமாக இருந்தவர் தயாரிப்பாளரும் அரசியல்வாதியுமான ஆர்.எம். வீரப்பன். குறிப்பாக எம்ஜிஆர் சத்யா ஸ்டுடியோஸ் வாங்கிய போதும் சரி, தனது அன்னை பெயரில் சத்யா மூவிஸ் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கிய போதும் சரி, இந்த நிர்வாகத்தை தயாரிப்பாளர் ஆர்.எம். வீரப்பன் தான் கவனித்துக் கொண்டார். அப்போது கூட விளையாட்டாக சொல்வார்கள், எம்ஜிஆரிடமிருந்து சம்பளம் பெறும் ஊழியரான ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆருக்கே சம்பளமும் கொடுத்தார் என்பார்கள். அந்த அளவுக்கு எம்ஜிஆரிடம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவர் ஆர்.எம். வீரப்பன். அப்படிப்பட்டவரை எம்ஜிஆரிடம் பணியாற்றிய உதவியாளர் ஒருவர் பல நடிகைகளின் மத்தியில் கடுமையாக பேசிய அதிர்ச்சி நிகழ்வும் ஒருமுறை நடந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படத்திற்கு பிறகு சில வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு படம் டைரக்ஷன் செய்ய விரும்பினார். அதற்காக அவர் உலகம் சுற்றும் வாலிபன் கதையை உருவாக்கி சிங்கப்பூர், ஜப்பான் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு சென்று அதன் படப்பிடிப்பை நடத்த விரும்பினார். அதே சமயம் அவர் இந்த படத்தை சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவாக்க நினைக்காமல் தனது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் தயாரிக்க முடிவு செய்தார். ஆனால் வழக்கம் போல இந்த படத்தின் தயாரிப்பு நிர்வாகத்தையும் ஆர்.எம். வீரப்பனை கவனித்துக் கொள்ள வேண்டும் என ஒப்படைத்திருந்தார் எம்ஜிஆர். அப்படி வெளிநாட்டில் உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பை பல சிரமங்களுக்கு நடுவில் சிறப்பாக நடத்தி முடித்தார் எம்ஜிஆர். அந்த வகையில் சிங்கப்பூரில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை முடித்துவிட்டு சென்னை கிளம்புவதற்கு எல்லோரும் தயாராகி கொண்டிருந்தனர். அப்போது எம்ஜிஆரின் பல படங்களுக்கு பல வருடங்களாக புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த ஸ்டில் போட்டோகிராஃபர் நாகராஜ ராவ் என்பவரது உறவுக்கார பையன் சங்கர் ராவ் என்பவர்தான் அவர் சார்பாக தொடர்ந்து எம்ஜிஆரின் படப்பிடிப்பு தளங்களில் பணியாற்றி புகைப்படங்களை எடுத்து வந்தார். அவரது திறமை காரணமாக எம்ஜிஆர் அவரை பாராட்டி ஊக்குவித்ததுடன் தனக்கு செல்ல பிள்ளையாகவும் நடத்தி வந்தார். சொல்லப்போனால் எம்ஜிஆருடன் படப்பிடிப்பு தளங்களிலும் வெளியே சுற்றுவதிலும் அதிக நேரம் செலவிட்டவர்களில் ஒருவர் நாகேஷ் என்றால் இன்னொருவர் இந்த சங்கர் ராவ் தான். அப்படி சிங்கப்பூரில் படப்பிடிப்பு முடிவடைந்து மாலை 3 மணிக்கு விமானம் ஏற வேண்டும் என்று டிக்கெட் போடப்பட்டிருந்த நிலையில் காலை 7 மணிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஸ்டில் போட்டோகிராஃபர் சங்கரை அழைத்து, என்ன சங்கர், இன்னைக்கு ஊருக்கு கிளம்புகிறோம், உனக்கு தேவையானது எதுவும் வாங்கிவிட்டாயா என்று கேட்டார். அது மட்டுமல்ல, உனக்கு கேமரா வேணும்னு சொன்னியே, வாங்கிட்டியா என்றும் கேட்டார். அதற்கு சங்கர், பணம் இல்லை சார் என்று சொல்லி இருக்கிறார். என்னை நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கிற, போகும்போது நீ சந்தோஷமா இருக்க வேணாமா? சரி, கேமரா வாங்க எவ்வளவு வேண்டும் என்று எம்ஜிஆர் கேட்க, $200 வேணும் சார் என்று சங்கர் சொல்ல, அவ்வளவு பணம் எதுக்கு கேமரா வாங்க என்று எம்ஜிஆர் கேட்டுள்ளார். கேமரா வாங்குவது போக ட்ரெஸ் மற்ற பொருட்கள் எல்லாம் வாங்கணும் சார் என்று சங்கர் சொல்ல, சரி, நான் சொன்னதா ஆர்.எம். வீரப்பனிடம் போய் பணம் வாங்கிக்க என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு ஆர்.எம். வீரப்பனை சங்கர் தேடி சென்ற போது நடிகைகள் மஞ்சுளா, லதா, சந்திரகலா எல்லோரும் அவர் அருகில் அமர்ந்திருந்தனர். சங்கர் அங்கே வந்ததை பார்த்ததுமே ஆர்.எம். வீரப்பனின் முகம் கடுகடுவென்று ஆனது. இந்த நிலையில் எப்படி பணம் கேட்பது என்று சங்கர் தயங்கினாலும் கேட்டுத்தானே ஆக வேண்டும், நேரம் இல்லையே என்று முடிவு செய்து, எம்ஜிஆர் சார் உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னார் என்று பணம் என சொல்லாமல் மொட்டையாக கூறினார் சங்கர். உடனே ஆர்.எம். வீரப்பன், ஆளாளுக்கு வந்து என்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம், நான் எங்க போறது பணத்துக்கு என்று ஆத்திரமாய் சத்தம் போட்டார். சுற்றிலும் பெண்கள் இருக்கும்போது அவர்கள் மத்தியில் இப்படி அவர் ஆத்திரப்பட்டு பேசியதும் சிறுவயது இளைஞனான சங்கருக்கு கொஞ்சம் அவமானமாக போய்விட்டது. கூடவே அந்த வயதுக்கேற்ற கோபமும் வந்து விட்டது. உடனே, அதுக்கு ஏன் இப்படி கத்துற என்று அவ்வளவு பெரிய மனிதரான ஆர்.எம். வீரப்பனை பதிலுக்கு சத்தம் போட்டுவிட்டு வந்து விட்டார் சங்கர். சங்கரை பொறுத்தவரை எம்ஜிஆர் தானே பணம் போட்டு படம் தயாரிக்கிறார், அவர் பணம் கொடுக்க சொன்ன பிறகு இவருக்கு என்ன தயக்கம் வேண்டி கிடக்கு என்பதுதான் கோபமாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் ஜானகி அம்மா சங்கர் ராவை கூப்பிட்டு, ஆர்.எம். வீரப்பனை கோபப்பட்டு திட்டினீங்களாமே என்று கேட்டுள்ளார். இல்லம்மா, பெண்களுக்கு முன்னால் என் மீது தேவையில்லாமல் கோபப்பட்டு விட்டார், அதுதான் ஒரு மாதிரி ஆகிவிட்டது, தலைவர் சொல்லிதானே அவரிடம் சென்று நான் பணம் கேட்டேன் என்று கூறியுள்ளார். உடனே ஜானகி அம்மா ஒரு பொட்டலத்தை எடுத்து சங்கரிடம் கொடுத்தார். அதை பிரித்து பார்த்தால் உள்ளே $500 இருந்தது.
இப்போதுதான் சங்கருக்கு எதற்காக ஆரம் வீரப்பன் அவ்வளவு கடுகடுவென்று இருந்தார் என புரிந்தது. சங்கர் எம்ஜிஆரிடம் கேட்ட $200 அப்போது மிகப்பெரிய தொகைதான். அதனால்தான் அவ்வளவு பணம் எதுக்கு என்று சங்கரிடம் அப்போது கேட்ட எம்ஜிஆர், அதே சமயம் ஆரம் வீரப்பனிடம் சங்கர் வருவார், அவருக்கு $500 கொடுத்துருங்க என்று சொல்லி இருக்கிறார். ஒரு ஸ்டில் கேமராமேனின் உதவியாளருக்கு இவ்வளவு தொகை கொடுப்பதா என்றுதான் ஆரம் வீரப்பன் முகம் கடுகடு என்று ஆகிவிட்டது. இது தெரியாததால் சங்கர் ஆத்திரப்பட்டு பேசிவிட்டார். பின்னர் ஆரம் வீரப்பனிடம் சென்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் சங்கர். அந்த $500 கொடுத்ததோடு எம்ஜிஆர் நிறுத்திவிடவில்லை. கிளம்புவதற்கு முன், வா உனக்கு கேமரா வாங்கி தருகிறேன் என்று சங்கர் மட்டுமல்லாமல் கூடவே நாகேஷ், அசோகன், கேமராமேன் ராமமூர்த்தி என அனைவரையும் அழைத்து கொண்டு கடை வீதிக்கு சென்றார் எம்ஜிஆர். நல்ல கேமராவா பார்த்து செலக்ட் பண்ணு என்று சொன்னதும் ஒரு மாடலை சங்கர் தேர்வு செய்து காட்டியுள்ளார். உடனே எம்ஜிஆர் அந்த மாடல்ல 5 கேமரா கொடுங்க என்று கடைக்காரரிடம் கேட்டிருக்கிறார். அங்கேயே ஒரு கேமராவை சங்கரின் கழுத்தில் மாட்டிவிட்டு, இது உனக்கு நான் தரும் பரிசு, வச்சுக்க என்று கூறினார். பிறகு நாகேஷுக்கு ஒரு கேமராவும் அசோகனுக்கு ஒரு கேமராவும் கொடுத்தார் எம்ஜிஆர். மீதி 2 யாருக்கு சார் என்று சங்கர் கேட்டுள்ளார். ஒன்று எனக்கு, இன்னொன்று என் அண்ணனுக்கு என்று எம்ஜிஆர் கூறும்போது அங்கே அருகில் இருந்த கேமராமேன் ராமமூர்த்தி நமக்கு ஒன்று கிடைக்காதா என்பது போல மக்கள் திலகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். அதை கவனித்துவிட்ட எம்ஜிஆர், என்ன அப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு தான் ஒன்று, இந்தா பிடியுங்க என்று உடனே சுதாரித்து கொண்டு அவருக்கு ஒரு கேமராவை பரிசாக கொடுத்தாராம் எம்ஜிஆர்.